இப்போ நம்ம சாலை கருவாடு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம 10 சாலை மீன் கருவாடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம தண்ணியில் போட்டலாம். இது நார்மல் தண்ணியில் போட்டால் போதும், சூடான தண்ணியிலலாம் போட தேவையில்லை. போட்டுட்டு நம்ம 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செதில்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம முள்ளெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். அதில் நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். 25லேருந்து 30 வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவாடு ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம முள்ளெல்லாம் எடுத்துடலாம். நடுவில் உள்ள முள்ளை எடுத்துட்டு மீதி நம்ம சின்ன சின்ன முள்ளெல்லாம் விட்டுறலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துடலாம். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறப்போ அது சாப்பிட்றப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதில் கருவாடில் ஆல்ரெடி உப்பு நிறையா இருக்கிறதுனால நம்ம இதில் உப்பு சேர்க்கவே தேவையில்லை. இதில் உள்ள உப்பே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். இப்போ நமக்கு தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற அந்த கருவாடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புது புது ரெசிபிகளுக்காக.